இன்னைக்கான மார்க்கெட் ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே வந்திருக்குங்க. நிச்சயமாக ஒரு பிரேக் அவுட்டுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தோம். இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 3 நாட்களாக பங்குச்சந்தை சைடுவேஸில் வந்து இருந்துச்சு. அதுவும் இந்த ஒரு ப்ரீவியஸ் கை, இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ இதுக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம நேற்று கூட இந்த ஒரு பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே எதிர்பார்த்தோம். பாதி பேருக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு, பாதி பேருக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு. ஏன் அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் மட்டும் தான் டார்கெட் வந்து இந்த இடத்துல ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பங்குச்சந்தை வந்து கீழே வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே வந்து போச்சுங்க. நிஃப்டி வந்து 250 புள்ளி சரிஞ்சிருக்கு, சென்செக்ஸ் 820 புள்ளி சரிஞ்சிருக்கு, பேங்க் நிஃப்டி 400 புள்ளி. பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு வந்து கீழே வந்து போகல, பட் டவுன் ட்ரெண்டில் வந்து வந்தாங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா பங்குச்சந்தை இன்னைக்கு வந்து மேலே தான் பிரேக் அவுட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம மேலே என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ணலாம் சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சரசரன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டு பயங்கரமாக கீழே வந்து போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும்போது மேலே போயிருமோ அப்படிலாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ஈவினிங் ஸ்டாரை வந்து போட்டாங்க. என்னோட புக்கு வந்து படிக்கல அப்படின்னா படிங்க. ஈவினிங் ஸ்டாரை பற்றி சொல்லி கொடுத்துருப்பேன், இந்த கேண்டிலை பற்றி. இந்த மாதிரி 3 கேண்டில் இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குது அப்படின்னா நிச்சயமாக பங்குச்சந்தை கீழே வந்து போயிடும். ஸோ பயப்படாமல் என்ட்ரி கொடுக்கணும், ஸ்டாப் லாஸ் மேலே வந்து போடணும், டார்கெட் வந்து 1:2 வந்து போடணும். ஒரு 500 புள்ளிக்கு மேலே டார்கெட் போட்டிருந்தா கூட டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்குங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் சூப்பராக வந்து கீழே வந்து போயிருக்காங்க. அப்போ டவுன் ட்ரெண்டுக்கு பங்குச்சந்தை திரும்பிடுச்சா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, நல்லா டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே வந்திருக்குது. பங்குச்சந்தை எந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணால் டவுன் ட்ரெண்டு போகலாம் அதெல்லாம் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் வந்து எடுக்கிறது கிடையாது, கால்ஸ் கொடுக்கறது கிடையாது, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது. நான் ட்ரேடிங்காக ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இந்த மாதிரி ஒரு 3 புத்தகம் நான் எழுதியிருக்கேன் ட்ரேடிங்கை பற்றி. இந்த 3 புத்தகத்துக்கு மேலே ட்ரேடிங்கை பற்றி நான் எழுத போகிறேன் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் பையிங்லேருந்து, செல்லிங்லேருந்து, ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து, ஸ்டாக்லேருந்து என்னென்னலாம் இருக்குதோ ட்ரேடிங்கில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டுனா எல்லாத்தையும் பற்றியும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். 3 புத்தகம் சேர்ந்து ஒரு 1000 பக்கங்களுக்கு மேலே வந்து வரும். எல்லாத்தையும் தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு புத்தகமாக படிங்க. நான் சேலஞ்சாக சொல்கிறேன், 1 மாதத்தில் 3 புத்தகத்தையும் படித்து முடிச்சிருவீங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு கோர்ஸ் வந்து கேட்பீங்க இல்லையா என்கிட்ட, ஒரு கோர்ஸாக வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் சொல்லி ஒரு 3 ஹவர்ஸ்க்கு வந்து கோர்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கு எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது, ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம். இந்த 3 புக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம், சரிங்களா? இந்த புத்தகம் தான் எழுதியிருக்கேனா அப்படின்னா இல்லை, ராயரின் மகுடம் கதை புத்தகம், ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு எல்லாருமே சொல்கிறாங்க. ராயரின் மகுடம் தஞ்சையின் வாசம் இந்த புத்தகம் எழுதியிருக்கேன். ராயரின் மகுடம் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இந்த மாதிரி வந்து வரப்போகுது, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா புத்தகமும் எழுதி முடிச்சாச்சு. இப்போ நான் அடுத்து எழுத போகிறது வந்து ஒரு 5 பாகமாக வரக்கூடிய பிரபஞ்சத்தை பற்றின புத்தகம். மிகப்பெரிய ஒரு ஃபேண்டசி ஸ்டோரிங்க, என்னுடைய கனவு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அதுன்னு வந்து நான் பண்ண போகிறேன். சரி, ஓகே, ட்ரேடிங்குள்ளே வந்து போயிடலாங்க. முதல்ல நம்ம நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க. ஸோ நிஃப்டியில் கம்மி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு 5 மினிட் 1 மினிட்லாம் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட்டு வந்து ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்டு போன மாதிரி தெரியும். ஓகே தான். 1 ஹவர் வந்து பாருங்கள், நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போய்கிட்டு இருக்கு ஒரு 4 நாட்களாக இந்த மாதிரி தெரியும். 1 டே டைம் ஃப்ரேமில் வந்து பாருங்கள். ஓகே, பங்குச்சந்தை ஃபுல்லாக வந்து கீழே வந்து வந்திருக்குது, இங்கேருந்து மேலே தான் வந்திருக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்குது, டவுன் ட்ரெண்டில் போகல. இன்றைக்கி ஒரு நாள் வந்து டவுன் வந்து வந்திருக்குது இந்த மாதிரி தோணும். மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பாருங்கள், பங்குச்சந்தை க்ரீனாக வந்து மேலே வந்து போய்கிட்டு இருக்கும். 5 மாதம் வந்து கீழே வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ எஸ்ஐபியில் ஏன் நிறைய பேர் வந்து லாபம் வந்து பண்ணுறாங்க, அதிக வருடம் வந்து முதலீடு வந்து பண்ணுறாங்க இல்லையா, அதனால தான் லாபம் வந்து பண்ணுறாங்க. அதிக வருடம் நீங்கள் பார்க்கும்போது பங்குச்சந்தை அப் ட்ரெண்டில் மட்டும்தான் இருக்கும், டவுன் ட்ரெண்டே வந்து போயிருக்காது. ஒரு வருஷம் 6 மாதம் 5 மாதம் டவுன் ட்ரெண்டு போகலாமே தவிர பங்குச்சந்தை ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்ட் வந்து போகாது. ஸோ இதனால தான் எஸ்ஐபி போட்டுட்டு நிறைய பேர் லாபம் வந்து பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டுபிடிக்க முடியும், ஸ்டாக்லாம் ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டுபிடிங்க. இப்போ நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா பங்குச்சந்தை இங்கேருந்து ஒரு 2 நாளாக வந்து கீழே வந்து வந்திருக்குது, அவ்வளோதான். இது டவுன் ட்ரெண்ட் கிடையாது. டவுன் ட்ரெண்ட் திரும்பணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணுங்க. 23,860 கீழே பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பங்குச்சந்தை டவுன் ட்ரெண்டுக்கு திரும்புது. அது வரைக்கும் கீழே வருது, நல்லா ஒரே நாளில் 2000 பாயிண்ட் விழுது அப்படின்னாலும்
அது டவுன் ட்ரெண்ட் கிடையாது. சரிங்களா? ட்ரேடிங்கில் போட்டி வந்து எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ இந்த மாதிரிலாம் வந்து ப்ளே வந்து பண்ணுவாங்க. அவங்க மூளை கூட வந்து டேரெக்டாக வந்து ப்ளே வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளே வந்து பண்ணும்போது ட்ரேடிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்து போயிடுவீங்க. ஸோ இதுதான் நடக்கும். அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க. ஸோ இதுதான் நடக்கும். எல்லாத்துக்கும் தயாராக வந்து இருங்க. பங்குச்சந்தையை முழுமையாக வந்து கற்றுக்கோங்க. இப்படிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தெரிஞ்சிருக்கு. ஆனால் ட்ரேடிங்கில் இப்போ தான் புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா 1 மினிட் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறதுக்கு டவுன் ட்ரெண்டில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு, நம்ம கீழே வந்து என்ட்ரி கொடுத்துட வேண்டியதான், ஸ்டாக்லாம் எக்ஸிட் ஆகிட வேண்டியதான், இந்த மாதிரி நினச்சி ட்ரேடை வந்து க்ளோஸ் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு தாங்க ட்ரேடிங் வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது. சரி, ஓகேங்க. ஒன் டேயில் வந்து முக்கியமான ப்ரீவியஸில் இது முக்கியமான ப்ரீவியஸ்க்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பாயிண்ட். ஆனால் மேலே வந்து அதை பிரேக் அவுட் வந்து பண்ணல. நல்ல ஒரு பயங்கரமான ப்ளே பண்ணாங்க. இந்த இடத்துல ஒரு கேப் அப் கொடுத்தாங்க. கேப் அப் கொடுத்துட்டு கொஞ்சமாக மேலே வந்து போகிற மாதிரி காமிச்சாங்க. நிறைய பேர் என்ட்ரி கொடுத்தாங்க. இந்த இடத்துல ஸ்டாக்லாம் நிஃப்டியில் என்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நிறைய பேருக்கு லாஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ்கை சேம் பாயிண்ட் தான். இந்த ஒரு ப்ரீவியஸ்கை இருக்கு இல்லையா, 25,070. அடுத்து இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்னா பங்குச்சந்தை மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ப்ரீவியஸில் இங்கே ஒன்று இருக்குது, நம்ம இங்கே வரைஞ்சிக்கிட்டு இருந்தோம், அது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த ப்ரீவியஸ்லோ அப்படின்னா கொஞ்சம் தூரமாக தாங்க இருக்குது. ப்ரீவியஸ்லோ 24,690. இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து வரலாம். 5 மினிட்டில் பார்த்துலாம். நிஃப்டியில் 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு இந்த இடத்துல ஏதாச்சும் முக்கியமான பாயிண்ட் இருக்குதா, நாளைக்கு ஷெடு பண்ணுற மாதிரி பார்க்கலாம். எஸ், ஒரே ஒரு ப்ரீவியஸ் லோ மட்டும் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஓகே, 24,690 இருக்கு இல்லையா, இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து 5 மினிட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். டவுன் ட்ரெண்ட் வந்துருக்குது, நிச்சயமாக மேலே போகிற மாதிரி காமிப்பாங்க நாளைக்கு. இல்லை நல்ல ஒரு சைட்வேஸில் கூட இந்த இடத்துல வந்து போகும். ஸோ 25,070 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். ஓகே, அடுத்து சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் இன்றைக்கி சூப்பராக வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. நான் சொல்கிற டவுட் இருக்குது அப்படின்னா நேற்றோட வீடியோவை ஜஸ்ட்டு வந்து பாருங்கள். ஏன் பிரேக் அவுட் பண்ண போது இந்த பாயிண்ட்லாம் நான் வரைஞ்சி பெர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருப்பேன். கற்றுக்கலாம் நீங்கள் நிறையா. சரிங்களா? ஓகே, 1 டே டைம் ஃப்ரேமில் சென்செக்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இந்த ஒரு பாயிண்ட் தான். அது இன்னும் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் வந்து பண்ணல. நிஃப்டியில் கூட பிரேக் அவுட் பண்ணாங்க, ஆனால் இதில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல. ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் லோ 78,630. இந்த பாயிண்ட்டை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 1 டேயில் மார்க்கெட் கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 82,670 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே வந்து போகலாம். 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் மார்க்கெட் இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா 81,210 அதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 82,260 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மார்க்கெட் மேலே வந்து போகலாம். அப்படியே 5 மினிட்டில் பார்த்துடலாம். 5 மினிட்டில் பார்க்கும்போது இந்த இடத்துல சேம் பாயிண்ட் தான், பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. 82,300 இருக்கு இல்லையா, இதை 5 மினிட்டில் நாளைக்கு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் மேலே போகலாம். எப்போதுமே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் பங்குச்சந்தை வருது அப்படின்னா அடுத்த நாள் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போவாங்க. நாளைக்கு சைடுவேஸில் வந்து போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக தான் சைடுவேஸில் போகும்போது இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் ப்ரீவியஸில் தூரமாக வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, அதேமாதிரி 5 மினிட்டில் ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான இடத்துல இருக்குது பங்குச்சந்தை. ஓகே, 81,150 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 5 மினிட்டில் கீழே வந்து போகலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது முக்கியமான பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டி உச்சத்துக்கு வந்து போயிட்டு 4 நாட்களாக பங்குச்சந்தை கீழே வந்து வந்திருக்குது. எப்போதுமே ஒரு 4 நாள் கீழே வந்து வராங்க அப்படின்னா அடுத்த 2 நாள் 3 நாள் அப்படி சைடுவேஸில் போயிட்டு அப் ட்ரெண்டில் போகும். இது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தாங்க. இதெல்லாம் ட்ரிக்கு தான், பட் ஸ்ட்ராட்டஜியாக அதை மாற்ற முடியும். ஸ்டாக்கில் ஒரு 4 நாள் கீழே பிடிச்ச ஸ்டாக் அப்படின்னா நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும், 2 நாள் 3 நாள் ஹோல்டிங் பண்ணி விற்கணும், பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். பங்குச்சந்தை சுலபம் தான், சைக்காலஜி அந்த மைண்ட் செட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பொறுமை தான் நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ அதை கொண்டு வாங்க, நிறைய புத்தகங்கள் படிங்க, நிறைய வீடியோஸ் வந்து பாருங்கள், காலைல சீக்கிரமாக எந்திரிங்க. இதெல்லாம் பண்ணாலே போதும், இந்த பொறுமை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடுங்க. ஓகே, பேங்க் நிஃப்டியில் ஆல்ரெடி மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ 4 நாளாக வந்து கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ப்ரீவியஸில் 1 டே டைம் ஃப்ரேமில் 53,530. அப்படி 1 ஹவரில் நம்ம பார்த்துடலாம்.
1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா கீழே தள்ளி இருக்குது. ஓகே, 55,390ங்க. இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, ஒரு வேளை கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 56,490ங்க. இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறா மேலே வந்து போகலாம். 5 மினிட்டில் பார்த்துடலாம் நாளைக்கு ட்ரேட் வந்து பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. 5 மினிட்டில் எஸ், நிச்சயமாக இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து இருக்குது. 56,350 நாளைக்கு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் முக்கியமான பாயிண்ட் இருக்குதா? இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ரீவியஸ் லோவாக வரைஞ்சி அதை பிரேக் அவுட் பண்ணும்போது ஈஸியாக ட்ரேட் வந்து பண்ணியிருக்க முடியும். அந்த மாதிரி எந்த ஒரு பாயிண்ட்டுமே இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறனால ப்ரீவியஸ் லோ தூரமாக தான் வரைஞ்சாலும் ஒரு வழியே இந்த இடத்துல வந்து இல்லைங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே எதுவுமே ப்ரீவியஸ் லோ இல்லை, மேபி நாளைக்கு ஃபார்ம் ஆனதான் உண்டு. ஓகே, 55,390 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து போகலாம். ப்ரோ இன்றைக்கி நல்லா கீழே போயிடுச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துருச்சு, ப்ராஃபிட் பண்ணியாச்சு, நாளைக்கும் நடக்கணும்ல, நாளைக்கு டவுன் ட்ரெண்டில் போகணும் அப்படின்னா அப்படிலாம் போகாதுங்க பங்குச்சந்தை. இன்றைக்கி ப்ராஃபிட் கொடுத்துருக்கா, நாளைக்கு லாஸ் கூட கொடுக்கலாம், ட்ரேடு வந்து கிடைக்காம கூட இருக்கலாம், இல்லை ப்ராஃபிட் கூட கொடுக்கலாம். இதுதான் பங்குச்சந்தை. இந்த மாதிரி ரெட் க்ரீனாக வந்து இருக்கு இல்லையா, இதே மாதிரி தான் உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்மே இருக்க போகுது. உங்களுக்கு எப்போதுமே லாஸ் மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருக்காது, ப்ராஃபிட் மட்டுமே கொடுத்துட்டே இருக்காது. இதே மாதிரி தான் பங்குச்சந்தை வந்து இருக்க போது. கொஞ்சம் பொறுமையாக ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் நிச்சயமாக லாபம் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ப்ராப்பராக ட்ரேடு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.